ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. கிருஷ்ணருக்கு இடையராத சேவை செய்யும் மனப்பான்மை. கிருஷ்ணநாம மகாமந்திரேர ஏயிதஸ்வபாவ ஜேயி ஜபேதார கிருஷ்ணே உபஜயே பாவ. மொழிபெயர்ப்பு: ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிப்பவர் உடனடியாக கிருஷ்ணருக்கான அன்பு பரவசத்தினை வளர்த்து கொள்கிறார். இதுவே அந்த மகாமந்திரத்தின் சுபாவமாகும். பொருளுரை: ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிப்பவன் பாவ அல்லது பரவசம் எனப்படும் நிலையை வளர்த்து கொள்வதாக இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையில்தான் கிருஷ்ணர் தம்மை வெளிப்படுத்த தொடங்குகிறார். இது ஒருவனது உண்மையான கிருஷ்ண பிரேமையை வளர்ப்பதன் ஆரம்ப நிலையாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பாவ நிலையினை பகவத்கீதையில் 10.8 குறிப்பிடுகிறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதா. ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஓர் ஆரம்ப நிலை சீடன் சிரவணம், கீர்த்தனம், பக்தர்களின் சங்கம், விதிமுறைகளை பயிற்சி செய்தல் என பக்தி தொண்டினை தொடங்குகின்றனர். இவ்வாறாக அவன் தன்னுடைய தேவையற்ற தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் அழித்து அதன் பின்னர் கிருஷ்ணருக்கான பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அவனால் கிருஷ்ணரை ஒரு கணம் கூட மறக்க இயலாது. பாவ என்பது ஏறக்குறைய ஆன்மீக வாழ்வின் பக்குவ நிலையாகும். ஓர் உண்மையான சீடர் ஆன்மீக குருவிடமிருந்து திருநாமத்தை செவி வழியாக பெறுகிறார். தீட்சை பெற்ற பின்னர் ஆன்மீக குருவினால் கொடுக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளை பின்பற்றுகிறார். திருநாமம் இவ்வாறு முறையாக சேவை செய்யப்படும் போது அதன் ஆன்மீகத்தன்மை தானாக பரவுகின்றது. வேறு விதமாக கூறினால், பக்தர் ஒருவர் திருநாமத்தினை அபராதமின்றி உச்சரிப்பதற்கு தகுதி பெறுகிறார். திருநாமத்தை இவ்வாறு உச்சரிப்பதற்கு முழு தகுதியை பெறும்போது அவர் உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்பதற்கான தகுதியை பெறுகிறார். உண்மையில் அவர் ஜகத் குருவாக ஆகிறார். அதன் பின்னர் அவருடைய பிரபாவத்தினால் முழு உலகமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர வடிவில் திருநாமத்தை ஜெபிக்க தொடங்குகிறது. இவ்வாறாக அத்தகு ஆன்மீக குருவின் எல்லா சீடர்களும் கிருஷ்ணருக்கான பற்றுதலை வளர்க்கின்றனர். இவற்றால் அவர் சில நேரங்களில் அழுகிறார், சில நேரங்களில் சிரிக்கிறார், சில நேரங்களில் ஆடுகிறார், சில நேரங்களில் பாடுகிறார். இந்த அறிகுறிகள் ஒரு தூய பக்தரின் திருமேனியில் தெள்ள தெளிவாக வெளிப்படுகின்றன. சில நேரங்களில் எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சீடர்கள் பாடி ஆடும் போது இந்த வெளிநாட்டினர் இத்தகைய பரவசத்துடன் பாடி ஆடுவதற்கு எவ்வாறு கற்றுக்கொண்டனர் என்று இந்திய மக்கள் கூட ஆச்சரியப்படுகின்றனர். இருப்பினும் உண்மையில் இது பயிற்சியினால் எழக்கூடிய பரவசம் அல்ல. யார் ஒருவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உண்மையாக உச்சரிக்கின்றானோ அவனில் இத்தகைய அறிகுறிகள் எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியுமின்றி தோன்றுகின்றன என்று சைதன்ய மகாபிரபு விளக்கியுள்ளார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் தெய்வீக இயற்கையை அறியாத பல்வேறு முட்டாள்கள் சில நேரங்களில் இந்த மந்திரத்தினை நாங்கள் பலமாக கீர்த்தனம் செய்வதை தடுக்கின்றனர். இருந்தும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் பக்குவ நிலைக்கு உண்மையிலேயே முன்னேறியவர் மற்றவர்களையும் உச்சரிக்கும்படி தூண்டுகிறார். கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி விளக்குகிறார். கிருஷ்ண சக்தி வினான ஹே தார பிரவர்த்தன. ஒருவர் பரமபுருஷ பகவானிடமிருந்து விசேஷ அங்கீகாரத்தை பெறாவிடில் அவரால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் புகழை பிரச்சாரம் செய்ய முடியாது. பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பரப்புகையில் உலகம் முழுவதிலும் உள்ள பொதுமக்கள் திருநாமத்தின் மகிமையினை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறுகின்றனர். பாடி ஆடும் போது அல்லது பகவானின் திருநாமத்தை கேட்கும் போது ஒருவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை இயல்பாக நினைவு கொள்கிறார். திருநாமத்திற்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதால் ஜபிப்பவர் உடனடியாக கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்கிறார். அந்த தொடர்பினால் ஒரு பக்தர் பகவானின் தொண்டிற்கான தமது மூல சுபாவத்தினை வளர்த்து கொள்கிறார். கிருஷ்ணருக்கு இடையராது சேவை செய்யும் இந்த மனப்பான்மை பாவ என்று அறியப்படுகிறது.
இந்நிலையில் அவர் பலதரப்பட்ட வழிகளில் எப்போதும் கிருஷ்ணரை நினைக்கின்றார். இந்த பாவ நிலையை அடைந்தவர் இதன் பின்னர் மாயா சக்தியின் பிடியின் கீழ் இருப்பதில்லை. இந்த பாவ நிலையுடன் உடல் நடுக்கம், வியர்வை, கண்ணீர் முதலிய ஆன்மீக உபகரணங்கள் இணையும் போது பக்தர் படிப்படியாக கிருஷ்ண பிரேமையை அடைகிறார். கிருஷ்ணருடைய திருநாமம் மகாமந்திரம் என்றும் அறியப்படுகிறது. நாரத பஞ்சராத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இதர மந்திரங்கள் வெறுமனே மந்திரங்கள் என்று அறியப்படுகின்றன. ஆனால் பகவானுடைய திருநாம உச்சாடனம் மகாமந்திரம் என்று அறியப்படுகிறது. ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை 7.83 பொருளுரையில் இருந்து. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.